ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிபிஆர் கிரியேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் கிளாஸ் தான். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். இது வந்து கிளாஸ் 5ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் எடுத்த ட்ரேசிங்கை வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் எடுத்திருந்த ட்ரேசிங்கை வந்து என்ன பண்ணுறோன்னா கிளாத்தில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோலேயே ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கிளாத்தில் வந்து நம்ம ட்ரேசிங் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே நம்ம கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸை வச்சு ட்ரேசிங் பண்ணுவோம். இதில் ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நான் வந்து இது ஈஸியான டெக்னிக்கு. இப்போ வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேசிங் பண்ணுறதுக்கு கிளாத்து கீழே இருக்கும், கிளாத்துக்கு மேலே ட்ரேசிங் அந்த கார்பன் ஷீட் இருக்கும். கார்பன் ஷீட்டுக்கு மேலே என்ன பண்ணுவோம், அந்த நம்ம ட்ரேசிங் ஷீட் எந்த டிசைன் ட்ரேஸ் பண்ணணுமோ அதை ட்ரேசிங் ஷீட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இதுதான் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மெத்தடு. பட் நமக்கு இது வந்து ஒரு சைடில் தான் கவர் ஆகும். பேக் சைடில் என்ன பண்ணணும், திரும்ப வந்து டேப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தடையும் தாண்டி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த கார்னர், அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் சென்டராக வந்து ட்ரா பண்ணாமல் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருப்பேன். அது ஒன்று சின்ன மிஸ்டேக் வந்து இருந்தது. அதை வந்து நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கார்பன் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான் சஸ்பென்ஸு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தில் வைக்க போகிறோம். அதாவது கீழே வந்து இந்த கார்பன் ஷீட், அதாவது நேம் எழுதியிருக்கிறது தரையை பார்த்தும், அதாவது டேபிளை பார்த்தும் இருக்கணும். அந்த கார்பன் சைடு வந்து கிளாத்தோடு ஒட்டி இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம கிளாத் வைக்கணும். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற மெத்தடை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து ட்ரேசிங் ஷீட்டு, அந்த ட்ரேசிங் ஷீட்டோட நேம் இருக்கிறது வந்து டேபிளை பார்த்துருக்கணும். அந்த ட்ரேசிங் பண்ணுறதுக்கு அந்த ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அது வந்து கிளாத்தை பார்த்துருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ட்ரேசிங் வர்ற இடம் வரைக்கும் கார்பன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் ஒரு கார்பன் இல்லை, ஒரு கார்பனில் உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா 2 கார்பன் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுதான் மெத்தடு. ஓகேங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கார்பனுக்கு மேலே கிளாத்து, நம்ம ட்ரேசிங் பண்ண கிளாத்து, அதுக்கு மேலே ஒரு கார்பன் ஷீட்டு. இதுவுமே வந்து கிளாத்தை பார்த்து அந்த ட்ரா பண்ணுற பிளேஸ் இருக்கணும். நேம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே இருக்க கார்பன் வந்து கிளாத்தை பார்த்து இருக்குது, அந்த அந்த நேம் இல்லாத சைடு. அதே மாதிரி இதுவும் நேம் இல்லாத சைடு வந்து கிளாத்தை பார்த்து இருக்குது. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ட்ரேசிங் பண்ணோம் இல்லையா, அந்த ஷீட்டை வந்து மேலே வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நெக் பேட்டர்ன், அதே மாதிரி கார்பன் ஷீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா பக்கமும் பின் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம் ஹெட் பின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஹெட் பின் போடணும். ஓகேங்களா? இதில் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணுற மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேசிங் ஷீட்லேயே ஹோல் போட்டு அந்த பவுட்ரு பண்ணுறது, அதே மாதிரி கெரோசின் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஈஸியான மெத்தடு, அதே மாதிரி 2 in 1 பர்பஸாக இருக்கணும்னு தான் நான் இந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து இந்த ஜாயிண்ட் பிளேஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஹெட்பின் போட்டுக்கோங்க, சுற்றியுமே போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஒரு சைடு போட்டாவே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சைடு வந்து நமக்கு வந்து ட்ரேசிங் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கார்பன் ஷீட் கீழே இருக்குது, அந்த நேம் பார்த்தது வந்து டேபிளை பார்த்துருக்கு. ஸோ அதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து இப்போது பென் இருக்கு இல்லையா, பென்னு வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஆனால் பிளாக்கில் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கீங்க ட்ரேசிங் ஷீட்டில் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கலரில் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேசிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம மிஸ் ஆன பிளேஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து டார்க்கன் பண்ணுங்கள். டார்க்கன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதோட இம்ப்ரெஷன் வந்து கீழே கிளாத்தில் வந்து போகும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நான் இந்த சென்டரை மட்டும் ஆஃப் மட்டும் போட்டிருக்கணும். பட் நான் வந்து வீடியோ எடுக்கிற அவசரத்தில் அதை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு டிசைன் இருக்குன்னா அந்த டிசைனை வந்து ஆஃபாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆஃபாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு கரெக்ட் டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா?
நான் வந்து ஆஃபாக போடாதனால ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும்தான் விட்டுருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு சென்ட்ரு பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணி எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, மேலே ஹைலைட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இது வந்து இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓயாமல் எடுத்து எடுத்து பார்த்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு சைடு மட்டும். ஓகேங்களா? இப்போது எதுலேயும் மிஸ் ஆகிருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கார்பன் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆஃப் போர்ஷன் மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். பட் நம்ம இதில் வந்து மெயினாக வந்து ட்ரேசிங் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ண வேணான்றதுக்காக திரும்பவும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அந்த ஆஃப் போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்கன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அந்த டர்ன் வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா, உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும். நம்ம டார்க்கன் பண்ணது எவ்வளோ அழகாக வந்து நமக்கு ட்ரேஸ் ஆகிருக்குன்னு. இந்த சைடு ட்ரேஸ் ஆகிரும் நமக்கு தெரியும். பேக் சைடில் ஆயிருக்கான்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு மைல்டாக தெரிகிற மாதிரி கூட இருக்கலாம். பட் நல்லாவே தெரியுது. இதை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் பென்சிலோ இல்லை வந்து அந்த நம்ம வாட்டர் ப்ரூஃப் அந்த வச்சுருந்தோம் இல்லையா பென்னு, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இதை வச்சே நம்ம கண்டினியூ பண்ணி போடுவோம். இப்போது 1 டேக்கு அப்புறம் ஆயிடுச்சுன்னா அதோட என்ன இம்ப்ரெஷன் வந்து கம்மியாயிரும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து பென்சில் வச்சு டார்க்கன் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு, அது உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து அப்படியே டோட்டலாக ஹார்ட்டின் ஷேப் மாதிரி மாறிடுச்சு. இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இந்த மிஸ்டேக் நம்ம ஸ்டார்டிங்லேயே கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து வேக்ஸ் இந்த சாக் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்க்கன் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இதில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அந்த ஹீட் எரேசபிள் பென் வச்சு நீங்கள் பண்ணாலுமே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ஹீட் பண்ணி நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் வந்து நம்ம கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேக் சைடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மெயினாக இதில் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து ஆரி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வேறு என்ன மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் ஆரி ரிலேட்டடாக அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.